மாலத்தீவில் ஏற்பட்டுள்ள அரசியல் மாற்றம் இந்திய மாலத்தீவு இடையிலான உறவில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை நமது தொலைபேசி இணைப்பில் இருக்கும் இந்திய மாலத்தீவு நட்புறவு கழகத்தின் ஹிம்மத் உசைனிடம் கேட்கலாம். உசைன், இந்தியா மாலத்தீவு இடையேயான உறவு இப்போ எப்படி இருக்கு? புதிய அதிபர் தேர்வான நிலையில இந்த உறவு எதிர்காலத்துல எப்படி இருக்கும்? இப்போ இந்தியா மாலத்தீவுடைய நட்புறவுங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச அடிப்படையில அது ஒரு நேச்சுரல் ஃப்ரெண்ட்ஷிப்பு, நட்புறவு, அது ஒரு பிரதர்ஹுட். இதுல இந்த குறுகிய ஒரு காலங்கள்ல ஒரு தொய்வு இருந்தது, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்ப நடந்து முடிந்திருக்கக்கூடிய தேர்தலினுடைய வெளிப்பாடு, அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும்னா, இந்திய மாலத்தீவினுடைய உறவு இதுக்கு முந்தைய காலங்கள்ல எப்படி இருந்ததோ அந்த அளவுக்கு ஸ்டார்ட் ஆகி அதை விடையும் பெரிய அளவுல போகும். இது எப்படி இருக்கும்னா, மாலத்தீவு மட்டும் நினைச்சா பத்தாது. இது நம்முடைய அரசாங்கமும் நம்முடைய ஆட்சியாளர்களும் நம்ம அதை எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறத நம்முடைய செயல்பாடுகள்லையும் இருந்துதான் இந்த உறவை நம்ம மேம்படுத்த முடியும். அதாவது மாலத்தீவை பொறுத்த மட்டும் அது ஒரு தீவுகள் அடங்கிய நாடு. அந்த நாட்டினுடைய 80% பொருளாதாரம், அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தினுடைய 80% டூரிசம் பேஸ்டு. இப்படிப்பட்ட நாட்டில் அவங்களுடைய எக்கனாமியினுடைய குரோத்துக்கு எந்தெந்த நாடுகள் எல்லாம் உதவி செய்கிறதோ அந்த நாடுகள்கிட்ட ஆப்வியஸா அவங்க நட்புறவா பாராட்டுவாங்க. இப்போ இதுக்கு முன்பு நடந்த ஆட்சியில நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு கன்சர்ன் இருக்கு, சைனாவுடைய ஆதிக்கம் அங்க வந்திருக்கு அதிகம் அப்படின்னா. இது வர்றதுக்கு முக்கிய காரணியா யார் இருந்தாங்கிறத பார்க்கும்போது, அப்கோர்ஸ் அந்த நாட்டினுடைய அதிபரா இருந்தாலும் நம்முடைய செயல்பாடுகளும் அதுக்கு எந்த அளவுக்கு ஊக்கத்தை கொடுத்துச்சு அப்படிங்கிறத நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல கண்டிப்பா இப்ப வந்திருக்கக்கூடிய ஆட்சியாளர் இப்ராஹிம் முகமது சாலிஹ் அவர் முகமது நசீனுடைய நெருங்கிய நண்பரும் உறவினரும் டெமோக்ராட்டிக் வாதி, நீங்க சொன்னது மாதிரி. ஸோ இவருடைய போக்கு கண்டிப்பாக இந்தியாவினுடைய உறவுல பெரிய மேம்பாடு அடையக்கூடிய நிலையில தான் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு நம்முடைய நாடும் ஒத்துழைக்கணும் அப்படிங்கறதுதான் என்னுடைய வேண்டுகோள். இணைப்பில் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஹிம்மத் உசைன்.